கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தீற்றுரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களை நோக்கி இதை சொல்லுகிறார். அவர் அவர்களை விட்டு போவது பிரயோஜனமான காரியம் என்று சொல்லுகிறார். அவர் போன பின்பு பரிசுத்த ஆவியானவரை, தீற்றுரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிறவர். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மளை பலப்படுத்தும்படியாய், நம்மளை தேற்றும்படியாய் அவர் தரப்பட்டிருக்கிறார். 8வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது தேவன் விரும்பாத காரியங்கள் நமக்குள் இருக்கிறதை குறித்து அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். பாவ காரியங்களை நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. மாறாக நமக்குள் இருக்கிற பாவத்தை அவர் உணர்த்தி அதில் இருந்து நாம் வெளிவருவதற்கும் அதிலே நாம் ஜெயத்தை எடுப்பதற்கும் உதவி செய்பவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் பார்த்தோம்னா 16ஆம் அதிகாரம் வசனம் 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இன்னொரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையிலே வெளிப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நாம் வேதத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறோம். அப்போ நம்மளை தேவனை அறிகிற அறிவிலே நாம் பெருகும்படிக்கு உதவி செய்பவர் சத்திய ஆவியானவர். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற காரியங்கள், அவர் நம்மளை கொண்டு செய்ய இருக்கும் காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக அவர் தேவனை மகிமைப்படுத்துவார். நம்மை நாமே மகிமைப்படுத்தாமல் சகல துதியும் கனமும் தேவன் ஒருவருக்கே நாம் செலுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.